வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து, முதியோர் ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்வு. அதிரடியாக 5 வாக்குறுதிகளை அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளர். ஜெயலலிதாவை ரோல் மாடல் என ஏற்றுக்கொண்டவர் விஜய். ஊழல் சக்தி என்று யாரை சொல்கிறார் என இபிஎஸ் கேள்வி. அஜித்குமார் மீதான நகை திருட்டு புகாரில் உண்மை இல்லை, இது காவல் மரணமே என அஜித்குமார் வழக்கில் சிபிஐ அறிக்கை தாக்கல். நீதிபதி GR சுவாமிநாதனை அவமதிக்கும் புத்தகம் விற்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் அறிக்கை. வீட்டை விட்டு வெளியே வந்தால் விஜய்க்கு நாட்டு நடப்பு தெரியும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிண்டல். பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 21 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஸ்ட்ரைக். ஆக்டோஜியோ கூட்டமைப்பினரை கைது செய்த போலீசார். கமல்ஹாசனின் புகைப்படம், பெயரை வணிக ரீதியாக பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. நீயே விடை நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் கட்சிக்கு அதிக ஆஃபர்களை அள்ளி வீசும் தாவேக. திமுகவை கழற்றிவிட்டு விஜயுடன் கைகோர்க்க தயாராகும் டெல்லி மேலிடம். வட இந்தியர்களை பற்றி கிண்டலாக பேசுவதா? திமுக அமைச்சர் பகிரங்க மன்னிப்பு கேட்க நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். பாஜக மூத்த தலைவர் ராஜாவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த இபிஎஸ். கையை பிடித்துக் கொண்டு ஆறுதல் கூறியதால் நெகிழ்ச்சி. புதுச்சேரியில் தரமற்ற 2 வகை மாத்திரைகளுக்கு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை. அறிவிப்பை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. இனி வருவது விரிவான செய்திகள். சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து, முதியோர் ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்வு, ஜல்லிக்கட்டில் உயிரிழக்கும் மாடுபிடி வீரர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி, காயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஜெயலலிதாவை ரோல் மாடல் என ஏற்றுக்கொண்ட விஜய், எங்களை ஊழல் சக்தி என்று கூற வழியே இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமியிடம் விஜய் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு சென்ற ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்றவர்தான் விஜயுடன் தற்போது இருக்கிறார் என்றார். அப்படி இருக்க விஜய் யாரை தீய சக்தி, ஊழல் சக்தி என சொல்லுகிறார் என்றும் அவர் யாரை அப்படி குறிப்பிடுகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித்குமாரின் மரணம் என்பது காவல் மரணமே என உறுதியாகியுள்ளது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதோடு அஜித்குமாரின் மீதான நகை திருட்டு புகாரில் உண்மை இல்லை என்றும் சிபிஐ தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த அஜித்குமார் மீது கடந்த ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பாக நிகிதா என்பவர் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரித்த 5 தனிப்படை காவலர்கள் கடுமையாக தாக்கியதால் அஜித்குமார் ஜூன் 28ஆம் தேதி உயிரிழந்தார். சென்னையில் நடைபெற்ற 49வது புத்தக கண்காட்சியில் நீதிபதி GR சுவாமிநாதனை அவமதிக்கும் வகையில் எழுதப்பட்ட புத்தகம் விற்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை அவமதிக்கும் வகையில் சென்னையில் நடைபெற்ற 49வது புத்தக கண்காட்சியில் புத்தகம் வெளியிடப்படும் என இணையதளங்களில் விளம்பரம் வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் மக்களையும் நேரில் பார்ப்பது இல்லை, தொலைக்காட்சியை பார்த்தும் தெரிந்து கொள்வதில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, விஜய்க்கு களத்தில் உள்ள நிலவரம் தெரியவே இல்லை என்றார். அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என அமித்ஷாவே சொல்லிவிட்டார், இது கூட தெரியாதவராக விஜய் உள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி கிண்டல் அடித்துள்ளார்.
வீட்டை விட்டு வெளியே வந்தால் விஜய்க்கு நாட்டு நடப்பு தெரியும் என்று கூறிய எடப்பாடி கே பழனிசாமி ஒரு முறையாவது பிரஸ் மீட் வந்திருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசனின் புகைப்படம் மற்றும் பெயரை வணிக ரீதியாக பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. நீயே விடை நிறுவனத்திற்கு எதிராக நடிகர் கமல்ஹாசன் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கமல்ஹாசன் தரப்பு விரும்பும் பட்சத்தில் மனு குறித்து செய்தித்தாள்களில் இன்னும் விரிவாக விளம்பரம் செய்ய அறிவுறுத்தி வழக்கை வரும் பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 21 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஆக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஏற்கப் போவதில்லை என 18க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்கள் ஒன்றிணைந்து ஆக்டோ ஜியோ என்ற புதிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சத்துணவு, அங்கன்வாடி பணியாளர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், ஆசிரியர்கள் என போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு 70 இடங்களையும் துணை முதல்வர் பதவியையும் தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது. திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதாக கூறப்பட்டாலும் தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த திமுக காலம் தாழ்த்தி வரும் நிலையில் அதிக ஆஃபர் தரும் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாமா என காங்கிரஸ் கட்சியே யோசித்து வருவதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது. பானிபூரி விற்கவும் கட்டட வேலைக்கும் டேபிள் துடைக்கவும் தான் வடக்கர்கள் தமிழகத்திற்கு வருகிறார்கள் என திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் எள்ளி நகையாடி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் ஏற்கனவே வட இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கும் நிலையில் தனது ஆணவ பேச்சிற்கு திமுக அமைச்சர் உடனடியாக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த தலைவர் ராஜாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராஜாவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுள்ளதாக அப்போலோ மருத்துவமனை தரப்பில் வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தரமற்ற 2 வகை மாத்திரைகளுக்கு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியாக தடை விதித்துள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஃபார்சிப் 500 மற்றும் மத்திய பிரதேசத்தின் சிட்டிசோன் ஆகிய மாத்திரைகளின் தரத்தில் குறைபாடு கண்டறியப்பட்டதை அடுத்து அவற்றை விற்கவோ அல்லது இருப்பு வைக்கவோ கூடாது என அதிகாரிகள் அனந்தகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தாவேக்கு தனித்து போட்டியிட்டாலும் 18% வாக்குகளை பெறும் என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த பிரவீன் சக்கரவர்த்தி, தாவேகாவின் வளர்ச்சி என்பது ஊரறிந்த விஷயம். மக்கள் விஜயை அங்கீகரித்துள்ளது என்னுடைய ஆய்வுகளிலேயே தெரிகிறது என்று கூறியுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு விஜயை நேரில் சந்தித்து பிரவீன் சக்கரவர்த்தி பேசியது விவாத பொருளாக மாறியது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நீட்டிப்பதாக கூறப்பட்டாலும் நிறைய ஆஃபர்களை கொடுத்து காங்கிரஸ் கட்சியை தாவேக்கு நேரடியாக கூட்டணிக்கு அழைத்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. கனிம கொள்ளை குறித்து செய்தி சேகரித்த செய்தியாளர்களை திமுக MLA பழனியாண்டி தாக்கியதற்கு ஆதாரம் கிடைத்தும் கைது செய்ய தாமதம் ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அன்புமணி, கனிம கொள்ளை நடப்பதை அம்பலப்படுத்த வேண்டியது ஊடகவியலாளர்களின் கடமை என்றும் அந்த கடமையை செய்த செய்தியாளர்களை அவர்களின் படப்பிடிப்பு கருவிகளை பிடுங்கி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி கொடூரமான முறையில் தாக்குகிறார் என்றும் பதிவிட்டுள்ளார். தாக்குதலுக்கான காணொலி ஆதாரம் வெளியான பிறகும் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய மு.க. ஸ்டாலின் அரசு தயங்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகவியலாளர்கள் மீதான திமுக சட்டமன்ற உறுப்பினரின் கொலைவெறி தாக்குதல் ஜனநாயகத்திற்கே அவமானம் என்று பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, ஊடகவியலாளர்கள் மீது பழனியாண்டியே நேரடியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தும் காணொளி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக பதிவிட்டுள்ளார். கடத்தல்காரர்கள், போதைப்பொருள் வியாபாரிகள் என
கிரிமினல்கள் அனைவரையும் தேடி தேடி பதவி கொடுத்து அழகு பார்க்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்றும் கேள்விகளை எழுப்பியுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் அவரை ஒரு நடிகராகவும் டான்சராகவும் தான் மக்கள் பார்க்கின்றனர் என்று பாஜக நிர்வாகி குஷ்பு தெரிவித்துள்ளார். தாவேகாவின் 3வது ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் நடனமாடியது குறித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சித்து வரும் நிலையில் செய்தியாளர்கள் கேள்விக்கு குஷ்பு பதிலளித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், விஜய் திமுகவை தான் எதிரியாக பார்க்கிறார் என்றும் அதிமுகவை அல்ல என்றும் குஷ்பு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.